Hi guys, welcome to Lane to Trade YouTube channel. So இந்த வாரம் support and resistance தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சப்போர்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,000, சப்போர்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,500, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35,500 தான் அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கிராஃபில் பார்க்கும்போது ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்படி ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருக்குது. இப்போது மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 34,000லேருந்து 34,500க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக், அதாவது புட்டை வந்து நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு அது எல்லாமே ஜீரோ இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து கீழே பிரேக் டவுன் கொடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஇ சைடை ஷார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஷார்ட்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா 35,000 அண்ட் 35,500. ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் என்னென்னா, நம்ம இதில் இருக்க ப்ரீமியம் கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் சே 34,000 சிஇ வந்து 34,000 பிஇயை வந்து நம்ம இங்கே ஷார்ட் பண்ணுறோம் மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சிட்டு. ஸோ நமக்கு வந்து கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 177 ருபீஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான். ஸோ ஹெட்ஜிங் போகிறவங்க வந்து இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா 177, அப்புறமா ஹெட்ஜிங் இப்போ ஒரு பாயிண்ட் 50ன்னு வச்சுட்டிங்கன்னா நியர்லி 120 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் ஈஸியாக எடுக்கலாம். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் கீழே போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், 35,500 வந்து ஷார்ட் பண்ணுறோம். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ரீமியம் எவ்வளோ கிடைக்கும், 109 ருபீஸ் கிடைக்கும். ஹெட்ஜிங் பர்பஸ் மறுபடியும் ஹெட்ஜிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லை இன்னுமே வந்து அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 35,000 சிஇ வந்து ஷார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 34,500 பிஇ நம்ம வந்து ஷார்ட் பண்ணி ப்ரீமியம் கலெக்ட் பண்ணலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நமக்கு என்ன ஆகும், நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காப்பாற்றும். ஸோ இதுதான் வந்து அப்கமிங் வீக், அதாவது இந்த வீக்கோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து S1, இது S2, இது வந்து R1, இது வந்து R2. ஸோ இந்த ரேஞ்சில் தான் நமக்கு மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ மண்டே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிரேக் அவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி புட் சைடு நம்ம ஷார்ட்டோ இல்லை கால் சைடு ஷார்ட்டோ பண்ணலாம் கைஸ். ஸோ இதுதான் வந்து அப்கமிங் வீக்கோட கான்செப்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேன் டுடே யூடியூப் சேனல்.